வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி திருக்குறளை போற்றி பாடக்கூடிய தமிழ் அறிஞர்களை தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய வழியிலேயே வீட்டிலிருந்தபடியே வாங்கி பயனடையலாம். திருக்குறளை போற்றி பாடக்கூடிய தமிழ் அறிஞர்கள்: கியாப்பா விஸ்வநாதம் அவர்கள் திருவள்ளுவர் தோன்றியிருக்காவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஓர் நூல் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. சொன்னவர் கியாப்பா விஸ்வநாதம் அவர்கள். மகாகவி பாரதி அவர்கள் வள்ளுவன் தம்மை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று குறளினுடைய பெருமையை, வள்ளுவருடைய பெருமையை மகாகவி பாரதி அவர்கள் எடுத்துரைக்கிறார். திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று. அது மண்பதைக்கு உலகுக்கு பொது என்று சொன்னவர் திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய் தினம். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித் தொழுது எழுக ஓர்ந்து. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றை பொருளெனின் வேண்ப வேறெனின் அன்றென்ப ஆறு சமயத்தார் நன்றென எப்பாவலரும் ஏய்பவை வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று கல்லாடர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். திருக்குறள் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் என்றும், உயர்ந்த ஞானத்தை புகட்டும் உயர் கருத்துக்களின் தொகுப்பு, இதைபோல் உலக இலக்கியத்தில் வேறெங்கும் இல்லை என்று குறிப்பிட்டவர் ஜெர்மானிய அறிஞர் ஆல்பர்ட் ஸ்வைசர் அவர்கள். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய வழியிலேயே வீட்டிலிருந்தபடியே வாங்கி பயனடையலாம். திருக்குறளை போற்றி பாடக்கூடிய பேரறிஞர்களில் சுரதா அவர்கள் தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர். சொன்னவர் நம்ம கவிஞர் சுரதா அவர்கள். தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர். சொன்னவர் கவிஞர் சுரதா அவர்கள். கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. சொன்னவர் மகாகவி பாரதி அவர்கள். கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. சொன்னவர் மகாகவி பாரதி அவர்கள். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, வள்ளுவனை பற்றதால் பட்டதே புகழ் வையகமே. சொன்னவர் நம்ம பாரதிதாசன். பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று குறிப்பிடுகிறார். அதுவே பாரதிதாசன் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, வள்ளுவனை பற்றதால் பற்றதே புகழ் வையகமே என்று குறிப்பிட்டவர் பாரதிதாசன் அவர்கள். உள்ளுதோறுள்ளும் உருக்கமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. சொன்னவர் மாங்குடி மருதனார் அவர்கள். தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். சொன்னவர் கபிலர் அவர்கள். செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் என்று இறையனார் அவர்கள் குறிப்பிடுகிறார். வள்ளுவரும் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஊர்ந்து. சொன்னவர் பரணர் அவர்கள். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக
வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இணைய விலையிலேயே வீட்டிலிருந்தபடியே வாங்கி பயனடையலாம். நன்றி.